கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல் இருந்து விக்னேஷ் ரீசெண்டா ஒரு வித்தியாசமான முயற்சியா அவரு கோஸ்ட் ஹண்டிங் பண்ண போன அபேண்டன் ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட அவரோட பெட் டாக் ராம்போவையும் கூட்டிட்டு போயிருந்தாரு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க பாருங்க, எல்லாமே காடு தான். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அபேண்டன்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஏன் வந்து அபேண்டன்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து மர்மமான முறையில் ஃபாதர் மதர் அவங்களோட சில்ட்ரன் 2 பேர் 4 பேர் மர்மமான முறையில் வந்து இங்கே இறந்து போயிருக்காங்க. மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கன்னு ஏன் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, அவங்க டெட் பாடியை பார்க்கும்போது அவங்க டெத் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக அன்நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இன்டீரியர் சிட்டியிலேருந்து சென்ட்ரலில் இருக்குது. நான் வரும்போது உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிட்டி வந்து அங்கே இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லைங்களா, நேச்சுரலாகவே அந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். சென்ட்ரல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனாலே கூட இறந்துருக்கலாம். அந்த பிளேஸை மிட் நைட் போல ரீச் பண்ற அவரு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு பில்டிங்குள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்காரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே இருக்கு, நான் லைட் போட்டால் சவுண்ட் மட்டும்தான் வருது, ஆனால் என் கண்ணுக்கு எதுவும் பட மாட்டேங்குது, உங்களுக்கும் காமிக்க முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டுதுன்னா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷனில் கேப்சர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். யாரா இருக்கீங்களா என் பக்கத்தில்? கைஸ் பக்கத்துலேயே யாரும் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. யார் இந்த ரூமில்? யாரா இந்த ரூமில் இருக்கீங்களா? என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்க, என்ன தொட முடியுமா உங்களால்? ஏன்னா இருக்கீங்களா? அடுத்தபடியா சின்னதா கோலத்தை போட்டு முட்டையை வச்சு அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த சாமியார் வந்து இந்த மாதிரி தான் போட சொன்னார், அதனால தான் அதே மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். 3 முட்டையை அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இதை வச்சு அது மந்திரிச்ச முட்டை கைஸ், அதை வச்சு அந்த ஸ்பிரிட்டு கூட என்னால் பேச முடியும், அது கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நான் அதோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் கைஸ். கேட்டு மீட்டரும் அங்கேயே வச்சுருக்கேன். நீ என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? என் பக்கத்தில் வர முடியுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? கைஸ் அங்கே பாருங்க முட்டை பாருங்க. நீங்கள் அந்த முட்டை கிட்ட இருக்கீங்களா? அந்த முட்டை வேணுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னொரு முட்டையை ஆட்டி காமிக்க முடியுமா? கைஸ் அங்கே பாருங்க இன்னொரு முட்டையும் ஆடுது கைஸ். அங்கே பாருங்க தெரியுதுங்களா? சரி நீங்க இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன், ஒத்துக்கிறேன். இதுக்கிடையில அவர் செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆயிருந்தது. கடைசியா காருக்குள்ள இருந்த அவரோட பெட் ராம்போவை அந்த பில்டிங்குள்ள கொண்டு வர அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லா ஸ்மெல் பண்றான் கைஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க கைஸ், யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் தெரியலையே. பாருங்க ஏதோ பார்த்துட்டு இருக்கான். யாரோ உங்களுக்கு தெரியுது? ராம்போ கைஸ், அவன் ஏதோ நினைச்சு பயப்படுறான். என் கேமராவில் எதுவுமே தெரியல, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கைஸ் அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவன் பாருங்கள், அது கண்டினியூஸாக அங்கே தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் எனக்கு கேமரா எனக்கு எதுவுமே தெரியல, நைட் விஷன் எதுனா கேப்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கைஸ். ஃபுல்லாக அவன் அங்கே தான் பார்த்துட்ருக்கான், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் அந்த இடத்துல யாருமே இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் ராம்போ கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அதே தான் பார்த்துட்ருக்கான். ராம்போ கைஸ், அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான் தெரியுதுங்களா? ஐ மீன் ஷேக் அண்ட் கொடுக்குறான் கைஸ். யார் அங்கே இருக்கிறது? யார்கிட்ட பேசுறீங்களா? ராம்போ யார்கிட்ட பேசுறீங்களா? ஃபன் பாய்ஸ் 143 யூடியூப் சேனல் இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற அபேண்டன் அபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. மழை வேற பெஞ்சிக்கிது கைஸ். நான் சொல்லி மழையில வெளியே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் தான் இப்போ சரி உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். என்ன உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமாண்ணா? நான் தயவுசெய்து அண்ணா எங்களை எதுவும் பண்ணாதீங்கண்ணா. கொஞ்ச நேரம் அந்த பில்டிங்க உள்ளேயும் வெளியையும் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க கடைசியா அந்த பில்டிங்குள்ளேயே கிடைச்ச ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் போர்ட ஓஜா போர்டா மாத்தி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
அண்ணா நீங்களும் என் கூட கேம் விளையாட வரீங்களாண்ணா? இது எங்களுக்கு எப்படி விளையாடணும் தெரியாது. சவுண்ட் ஒன்று கேட்டுனே இருக்கிறாங்க, எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியல. ரிச்சி 143 யூடியூப் சேனல் இருந்து ரஹ்மானும் அவரோட டீமும் ரீசெண்டா தமிழ்நாட்டுல நாதலம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல சுடுகாட்டுக்கு நடுவில் இருக்கிற நாக தேவதை அம்மன் கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போறாங்க. கோவில் சொல்லலாம். அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருந்திருக்காங்க. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அந்த கதை சொல்லப்படுது. அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பெத்தம்மாள். இங்க உள்ள பாம்பு கொத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அபிஷேகம் பண்றது, அதாவது அதை கூட்டி வச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சு இருந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு சாமியார நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த பிளேஸை ரீச் பண்றதுக்காக ஒத்தையடி பாதை வழியா அவங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே வழியில ஒரு சில அமானுஷ்யமான உருவங்களை பாக்குறாங்க. அடுத்தபடியா தொடர்ந்து நடந்து அந்த கோயில ரீச் பண்றவங்க அங்க இருக்கிற ஒரு புத்துக்கு முட்டையும் கொஞ்சம் பாலையும் வச்சு ப்ரே பண்ண அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இங்க போற அந்த அம்மாவை இங்க போன பயங்கரமா இருக்கணும். என்ன கண்ணு பாருங்க, கண்ணு பாடுறா உங்களுக்கு எப்படி இருக்கணும். ஆமாண்ணா முன்னாடி தான் வைக்கணும். போடா உள்ள எது நிக்குதுடா. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.